சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உமன்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது சைனாவில் ஷாங்காய் நகரத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கேம் கொண்ட ஒரு மேட்ச். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து ஜூக்கும் டான் ஜோங்கிக்கும் வந்து நடக்குது. அதில் முதல் ஆட்டம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஓரளவுக்கு காமான ஒரு கேம். ஆக்சுவலாக ஒரு சில இடங்களில் அதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் வந்து பார்த்திங்கனாக்கா பொறுமையாக அவங்க வந்து அதை நழுவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காமான ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ ஜூ வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து டைட்டில் ஹோல்டர் ஆர் த வேர்ல்ட் சாம்பியன். ஸோ டான் ஜோங்கி தான் வந்து கண்டெண்டர். ஸோ கேம் வந்து E4ல் ஆரம்பிக்குது. ஸோ சிசிலி டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம். வேரியேஷன் வைஸ் ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் பார்க்குறோம். D4 C-takes D4, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D4. நைட் F6 போட்டு ஈப்பான் அட்டாக் பண்ணுறாங்க. ஜென்ரலாக நைட் C3 விளையாடணும் அப்படின்னா பிஷப் பின் வரும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். இந்த பிஷப் D3 மூவ் வந்து ரொம்ப காமனான மூவ் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஓப்பனிங்கில் நம்ம வந்து டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைட் C3 கிட்டத்தட்ட 15,000 டைம்ஸ் வந்து ஆடிருக்காங்க. பட் ஆனால் பிஷப் D3 1000 டைம்ஸ் மட்டும்தான் ஆடிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஏதோ என்ன சொல்கிறது, புதுசாக ஏதாவது நம்ம வந்து த்ரோ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நைட் C6 வந்ததுக்கப்புறம் நைட்டை ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நைட்டை ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். இதான் வந்து நேச்சுரலான மூவ். காரணம் என்ன அப்படின்னா, நைட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறதா நினச்சிங்க அப்படின்னா பிஷப் E3, எக்ஸாம்பிள் பிஷப் E3 போட்டிங்கன்னா தென் பிஷப் C5 வரலாம். அல்லது பான் டு D5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அல்லது ஈவன் பிஷப் B4 செக்கு. ஸோ நிறையா அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ D5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் பிளாக்குக்கு. அதனால் வந்து வெட்டி தான் ஆகணும். பட் அதுக்கப்புறம் அந்த D5 ஸ்கொயர் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கிரிப் கிடைக்கும். பட் இதை எப்படி கொஷின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரிமைனிங் கேம். அதே போல் இந்த பொசிஷனில் நைட்டை ஓட வைக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அது பிளண்டரு. ஏன்னா குயின் A5 செக் இருக்குது. ஸோ ப்ரீமெச்சூர் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க பானை. ஸோ பிஷப் F4 போட்டதுக்கப்புறம் பான் டு D5, நைட் டு D2. இங்கே E5 ஆடினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நைட் D7 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ஃப்யூச்சரில் பானை F6 போட்டு இந்த பானை வந்து வீக் பண்ணி கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த பான் வந்து இட் இஸ் ஃப்ரீ டு ரோல். ஸோ E5 E4னு சொல்லி அந்த மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேமாக இருக்கும் சென்டரில் பிளாக்கு. ஸோ அந்த காரணத்தெல்லாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணலை. ஸோ நைட் டு D2, பின் அதுக்கப்புறம் G6க்கு அப்புறம் பிஷப் G5. ஸோ பிஷப் G5க்கு அப்புறம் H6க்கு அப்புறம் பிஷப் H4க்கு அப்புறம் பிஷப் E7. ஸோ பிஷப் E7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் A5. ஸோ ப்ராபப்ளி இந்த பிஷப் வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா எல்லா பானும் லைட் ஸ்கொயர்ஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பிஷப் A6 இஸ் அன் ஆப்ஷன். ஸோ குயின் E2. ஸோ பிஷப்க்கு ஒரு பாதுகாப்பு. ஏன்னா பிஷப் A6 வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் கேசல் பண்ணிடுறாங்க டான் ஜோங்கி. ஸோ ரூக் D1. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ரே பண்ணுறாங்க குயினை. ஸோ நிறைய பீசஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து குயின் மூவ் பண்ணுறது வழக்கம். அதுக்கு குயின் ட்ரேட் ஆர் பிஷப் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிஷப் இன்ட்டு E7, குயின் இன்ட்டு E7 சொல்லிட்டு பின் அதுக்கப்புறம் பான் C4. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரூக் E1 வந்து விளையாடலாம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் C3 பொறுமையாக இந்த சென்டரை வந்து இப்போதைக்கு நம்ம பிரேக் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது கம்ப்யூட்டர். பட் ஓகே, நைட் E5. அதே போல் இங்கே நைட் C5 ரெக்கமெண்ட் பண்ணது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஓகே, நைட் E5. அதுக்கப்புறம் இந்த பானால் கேப்சர் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நைட் வந்து பின்னில் மாட்டிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் C-takes D5. C-takes D5 ஆனதுக்கப்புறம் ஒரு குயின் E3 விளையாடுறாங்க ஜூ. அதே போல் இந்த இடத்துல C-takes D5 விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடலாம். ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா ஸ்கீவர் இருக்குது. இந்த ஸ்கீவர்லேருந்துமே தப்பிக்கலாம். பட் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒன்லி மூவ்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது கம்ப்யூட்டர் போல் துல்லியமாக வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். ரொம்ப கம்ப்யூட்டரைஸ்ட் லைன் மாதிரி தெரியாது. நைட் C4 வாண்டடாக ஒரு பின்னில் போடுறோம். பட் ரூக் FC8 போட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா D6 இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூவே தப்பு தான். ஏன்னா E-takes D5 தான் விளையாடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த லைன் வந்து பிளாக்கு பெனிஃபிட். ஆஃப்டர் குயின் டேக்ஸ் D5, ரூக் F8. ஸோ ஸ்கீவர் போடுறது. தென் குயின் C6, ரூக் DC8. ஸோ இந்த மாதிரி ரூக் DC8 விளையாடணும். ஆப்வியஸ்லி பிஷப் பிளண்டர். ஸோ குயின் D6 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் எப்படி பார்த்தாலும் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல தான் இது ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து
ஒரு கிளாசிக்கல் கேம் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு சில வேரியேஷனில். ரெண்டாவது, இந்த இடத்துல தான் ஒயிட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது இந்த இடத்துல தான் பண்ணியிருக்கலாம். பட் குயின் E3, குயின் G5, குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பண்ணலான்ட்டு பண்ணிடுறாங்க. அடுத்து C-Takes D5. ஏன்னா இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் பான் வந்து ஈஸியாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் டெம்பரரியாக வந்து 2 பான் டவுன் ஆவாங்க பிளாக்கு. பட் அதையும் தாண்டி கேமை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரூக் F-E1, ரூக் B8, B3. B3 ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா A4 இன்வைட் பண்ணுது. ஸோ G4. இங்கே வந்து G4ல் ஏன்னா ஐடியானா நைட் F1 நைட் E3 போட்டு நம்ம வந்து பிஷப்பை கொஞ்சம் பேரலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அதே லைனில். அடுத்து அந்த பானை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம பிஷப் E6 இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பானை டார்கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளாக்கேட் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஈத்தில் இருந்துட்டு நம்ம C2 போய்ட்டு நைட்டை D4ல் போட்டுட்டு பிளாக்கேட் கிரியேட் பண்ணலாம். இல்லை ரூக் D4 போட்டு பிளாக்கேட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரூக்கை D4ல் போட்டுட்டு இந்த பானை டபுள் அட்டாக் பண்ணலாம். ரூக்கை A4ல் போட்டுக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீமனூரிங் வந்து இந்த நைட் F1 ஆப்ஷனில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நைட் F1, A4, ஸோ B-Takes A4. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பொசிஷன் வந்து அப்படியே இருந்தாக்கா அந்த நைட் F1 நைட் E3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அல்லது ரூக் D4 விளையாடி இருந்தாங்க அப்படின்னா. பட் அதுக்கு முன்னாடி அந்த பிரேக் பண்ணி இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க டெம்பரரியாக வீக்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ரூக் B4, A5, ரூக் A4, ரூக் டேக்ஸ் D5. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பான் டெம்பரரியாக டவுனு. பட் ஆனால் வந்து ரெண்டுத்தையுமே அடுத்தடுத்த மூலை இந்த மாதிரி அழகாக ரெக்கவர் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து ரூக்கும் ட்ரேட் ஆகுது. இப்போ பிஷப் அட்டாக் பண்ணோடனே பிஷப் மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் H3. இங்கே ஒரு சில ட்ரேட் நடக்குது. பிஷப்பும் ட்ரேட் ஆகுது. ஸோ 2 பான் வச்சுருக்காங்க. ஸோ ரூக் அண்ட் பான் என் கேம். ஸோ இந்த பொசிஷனில் ரூக் G5 செக், கிங் F3 அண்ட் தென் இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி ரிப்பிட்டிஷன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ ஆக வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நடந்த முதல் ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராவில் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 12 கேம் வந்து நடக்க போகுது. அதில் ஒரு கேம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் கேம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சான்சஸ் எங்கேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.